இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? சுபத்ரா, ஒருத்தர் ஃபேக்டரிய விக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லாபத்தை கணக்கு பார்க்காம தன்னோட கம்பெனில வேலை செய்யறவங்க வேலை இல்லாம தவிச்சிட கூடாதுன்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான்னா அவர் மரியாதையை இப்படிதானே சம்பாதிச்சிருப்பாரு. அது உண்மைதாங்க. அவரை பார்த்தா நமக்கே மரியாதை வருதுங்க. ச்சே, இப்படி ஒரு தொழிலை கத்துக்காம போறதுக்கு எப்படிதான் அவங்க பசங்களுக்கு மனசு வந்ததோ. அம்மா, அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. நியாயமா பார்த்தா நம்ம அவங்க பசங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லனா இப்படி ஒரு ஃபேக்டரி நமக்கு கிடைச்சிருக்குமா? இசை அண்ணி, அந்த ட்ரீட்டை மறந்துடாதீங்க. இசை, உன்னோட ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு. அப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைக்க வசதியா இருக்கும். ராகவ், இந்த ஃபேக்டரிய நாம இசை பேர்ல வாங்கல. இந்த சொத்தை நான் ஸ்ரீஜா பேர்ல வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். சுபத்ரா,